ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் ஒரு பிளான போட்டு பக்கம் பக்கமா வசனம் பேசுனா, அத புரிஞ்சுக்கிற நம்ம நிலா அப்படியே திருப்பி ஒரு அடி அடிச்சாங்க பாரு. நம்ம சோழன் அப்படியே அசந்து போயிட்டாப்புல. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தானே. நமக்கு நடந்த கல்யாணம் வந்து ஒரு ஃபேக் கல்யாணம் தானே. நானே வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அழைச்சுக்கிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ண நான் அழைச்சுக்கிட்டு வரேன். நீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா பேச ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. நடுப்புற வேலையா நம்ம நடேசன் அவ்வப்போது வந்து நம்ம சோழன கிண்டல் பண்ணிக்கிட்டு, வெறுப்பேத்திக்கிட்டயும் இருக்கிறாப்புல. சீக்கிரம் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிடுங்க. அது மாட்டுக்கு அந்த பொண்ணு வேறயா கதவ சாத்திக்கிச்சு, தூக்குல வேறயா தொங்கிட போது. அதுக்கப்புறம் நீ காலம் ஃபுல்லா களி தாண்டி திங்கணும் ஜெயில்ல அப்படின்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நடேசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நானே பார்த்துக்கிறேன் என் பிரச்சனைய" அப்படின்னு சோழன் சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா, நிலா வந்து இந்த விஷயத்த நான் விடுறதா இல்ல. நானே போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சேரன் எல்லாமே, "இல்லம்மா அவனே பார்த்துக்குவான்" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்க்காத நேரமா பார்த்து, நம்ம நிலா சேரன பார்த்து கண்ணடிச்சு, "இதெல்லாம் சும்மா" அப்படின்னு சொல்லிடுது. ஸோ, அப்ப நிலா வந்து சும்மா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காட்டுக்கு சோழனுக்கோசரம் அப்படின்னு சேரனும் புரிஞ்சுக்கிட்டு, நிலாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. நம்ம நிலா பல்லவன அழைச்சுக்கிட்டு பைக்ல நான் போய் அந்த பொண்ண பேசி கூட்டிக்கிட்டு வரேன்னு கிளம்பிடுச்சு. இங்க நம்ம சோழன் பயந்துகிட்டு இருக்கிறாப்புல. அந்த பொண்ண அழைச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து இங்க சேரனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நிலா இங்க இருக்க தேவையில்ல. அப்படின்னு வேறயா சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பல்லவன் வந்து நம்ம நிஜமாலுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறோமா? போய் அந்த பொண்ண அழைச்சுக்கிட்டு வர போறீங்களா? அப்படின்னு கேட்க, பைக்ல இருந்து இறங்கி, "ஏன்டா நான் என்ன பார்த்தா புரோக்கர் மாதிரி தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நான் எதுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வரப்போறேன்? உங்க அண்ணன் வேணும்னே பண்ணுவாப்புல. அதுக்கோசரம் நான் போய் பொண்ண அழைச்சுக்கிட்டு வருவேனா?" அப்படின்னு கேட்க, "அப்புறம் எதுக்கு நீ இப்ப எங்க போறோம்? எதுக்காக அந்த வீட்டுக்கு போறோம்?" அப்படின்னு கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. "நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதான் நடந்திருக்கு. நாளைக்கு நிலா அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்லப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.